the bell icon on YouTube and don't miss another update. வழக்கமா கிரிமியா பெல்கிராட் பகுதிகளில் உக்ரைனுக்குள்ளேயே தயாரிச்ச ஆயுதங்கள், பழைய சோவியத் யூனியன் ஆயுதங்கள், இந்த மாதிரி விவகாரத்தை யூஸ் பண்ணி தான் பெரிய அளவு தாக்குதலில் ஈடுபடுவார்கள். அதே சமயம் ஆளில்லா விமான தாக்குதல் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்தது தான். இருந்தாலும் அதில் அமெரிக்கா கைவண்ணம் இருக்குன்னு தெரியாதபடி பார்த்துக்குவாங்க. ஆனா இந்த முறை நடந்த தாக்குதல் அப்படி கிடையாது. அமெரிக்க ஆயுதம். அதே மாதிரி ஒவ்வொரு தாட்டி கிரிமியா பகுதிகளில் தாக்குதல் நடக்கும்போதோ, இல்லை பெல்கிராட் பகுதிகளில் தாக்குதல் நடக்கும்போதோ உயிர் பலி, ரஷ்யர்களோட உயிரிழப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனா ஏன் அப்படின்னா இவர்கள் குறிவைக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஆர்மியோட லொக்கேஷன்களா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிரிமியா பாலம் இந்த மாதிரி இடங்களா தான் இருக்கும். இந்த தடவை போனதே தப்பு. அமெரிக்க ஆயுதங்களோட போய் குறி வச்ச இடமும் தப்பு. அங்க உயிர் பலி அப்படிங்கிறது ஏறக்குறைய 150 நபர்கள் கிட்ட ஆயிப்போச்சு. 150 ரஷ்யர்கள் இறந்தனால இந்த விவகாரத்தை ரஷ்யா சும்மா விடாது அப்படின்னு இமீடியட்டா எல்லாராலும் ஸ்மெல் பண்ணப்பட்டுச்சு. அடுத்த கட்ட விவகாரமா ரஷ்யா நகர்த்தின காய்கள் தான் எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொண்டு வந்துருச்சு. அப்படி ரஷ்யா என்ன காய்கள் நகர்த்துச்சு அப்படின்னா, இமீடியட்டா இன்டர்நேஷனல் ஃபோரம்ல உட்காந்துட்டு ரஷ்யர்களை கொல்றதுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் தருது, அமெரிக்க ஆயுதங்களால் ரஷ்யர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதான். இங்க யுத்தம் நடக்குது நடக்கலைங்கிறலாம் வேற விஷயம். நீ ஆர்மி லொகேஷன்களை தொடல, அதனால அதுவும் வேற விஷயம். நேரடியா பொதுமக்களோட இடங்களை குறி வச்சு தாக்குறதுக்கு என்ன இருக்கு? ஒருவேளை அதாவது இதை அவர்கள் நேரடியா சொல்லல, ஆனா மறைமுகமா டெலகிராம் சேனல்கள் வழியா பரப்புனது என்ன அப்படின்னா, ஒருவேளை கிரிமியா உங்க கதைப்படியே எங்க கிட்ட இல்லைன்னு வச்சுக்குவோம், கிரிமியா யாருகிட்டயுமே இல்லை, பொதுவான பகுதின்னு வச்சுக்குவோம், அங்க உள்ள மக்கள் என்ன பாவம் பண்ணாரு, மக்களை கொல்றதுல என்ன உங்களுக்கு நிறைவேற போகுது அப்படிங்கிற ஒரு பெரும் பிரச்சாரம் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பெரும் பிரச்சாரம் வரக்கூடிய அதே காலகட்டத்துல இந்த தாக்குதலை நடத்தக்கூடிய படையணி, அந்த படையணியோட வேர்ஹவுஸ்கள் அப்படின்னு ஒரு ரோட் மேப் போடப்பட்டிருக்கு. அந்த ரோட் மேப் படி ரஷ்யர்கள் தாக்குதலை வெறிப்பிடிச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி கிரிமியா பெல்கிராட் பகுதி தாக்குதலுக்கு உக்ரைன் முழுவதும் இதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி பொதுமக்கள் பயன்பாட்டை பெரிய அளவு சிதைச்சிருவாங்க. அதுல இருந்து ஒரு வாரத்துல இருந்து ஏறக்குறைய 6 வாரங்கள் வரையும் பிடிக்கும் உக்ரைனுக்கு வெளியில வர. ஒட்டுமொத்த உக்ரைனும் கிவ், லிவி போன்ற பகுதிகளை கூட விட்டு வைக்க மாட்டார்கள், தட்டி தூக்கிடுவார்கள். அப்படி ஒரு தாக்குதலை எதிர்பார்த்துக்கிட்டு நின்ன உக்ரைனுக்கு அதிர்ச்சி வைத்தியம்தான். காரணம் என்ன அப்படின்னா, கிரிமியா தாக்குதல் எந்த யூனிட் பண்ணியிருக்கும், அந்த யூனிட்டோட ஆயுத கிடங்குகள் எங்க இருக்கும், அது ரொம்ப ரகசியமா தான் பார்த்துருப்பாங்க. தாக்குதல் நடத்தினே வெறி பிடிச்சி எங்கிட்ட தலைதெறிக்க ஓடி இருப்பாங்க. இருந்தாலும் இவர்கள் ஸ்மெல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லொகேஷன்களை தாறுமாறா ரஷ்ய ராணுவம் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏறக்குறைய எல்லா வகையிலையும் மிசைல்கள், ஆளில்லா விமானங்கள், ஆர்ட்லரிகள், ஏன்னா ஒவ்வொரு ஜோனும் இவர்கள் மார்க் பண்ணி வச்சிருக்கார்கள். பெரிய அளவு உக்ரைனுக்குள்ள படையணி எல்லா பகுதியிலையும் தானே நிக்குது. அதனால எல்லா விதமான தாக்குதல்களையும் நடத்தியிருக்கார்கள். அதுல இந்த யூனிட் சிக்குச்சா சிக்கலையாங்கிறத ரஷ்யா இதுவரையும் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, சொல்லாம இருந்தா அப்படியே கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே. இது ஒரு தாக்குதல் தான், இன்னும் பல தாக்குதல்கள் இருக்கும் அப்படிங்கிறதான். ரஷ்ய டெலகிராம் சேனல்கள்லாம் பிஸி ஆயிட்டாங்க. இதற்கு பதிலடி பழி தீர்க்கும் படலம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு மார்க் பண்ண லொகேஷன் எங்கெல்லாம் வெடிச்சு செதறிச்சு அப்படிங்கிற அப்டேட்லாம் போடும்போது ஏறக்குறைய 1900 வீரர்களை ரஷ்யாவோட இந்த ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா இன்னும் ஆரம்பிச்சு வெறித்தனமா போதுன்னே இல்லை. அந்த டைரக்ஷனை நோக்கி ரஷ்யா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 1900 வீரர்களை உக்ரைன் இழந்திருக்குங்கிறது அதிர்ச்சி. அதே மாதிரி வலிமையான ரஷ்ய தாக்குதல்கள் இல்லாம குறிப்பிட்ட படையணியை தாக்கும் போது அடுத்த கட்ட ஸ்டெப் எங்க போகும்? இந்த படையணியோட தளபதி, தளபதிக்கு மேல் உள்ள தளபதி, தளபதிக்கு உத்தரவு கொடுத்த நபர், இறுதியா ஜெலன்ஸ்கி போய் நிற்கும். இதுவே பெரிய பிரச்சனை. இதுக்கு பேரலரா ரஷ்யர்கள் கூறுறது என்ன அப்படின்னா, இந்த ஒட்டு மொத்தத்துக்கு சப்ளை செஞ்சது யாரு? அமெரிக்கா தானே. அமெரிக்கா எப்படி சப்ளை பண்ணுச்சு? ஐரோப்பா வழியா தானே. அப்ப ஐரோப்பா, அமெரிக்கான அந்த லொகேஷன், அந்த டைரக்ஷனை நோக்கியும் நாங்க தாக்க தயங்க மாட்டோம், அதுக்கான ரோட் மேப்பும் கையில இருக்கு அப்படின்னு பேரலரா இந்த பக்கமும் செய்தி ஃப்ளோட்டிங் ஆச்சு. இதுக்கு நடுவுல தான் இதுக்கு பதிலடி அப்படிங்கிறது கொடுத்தே ஆகப்படும். அதே மாதிரி உக்ரைனோட நிக்காது அப்படின்னு சொன்னது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் புரிஞ்சு போச்சு. இந்த விவகாரத்தை ரஷ்யா விடாது, ரஷ்ய அதிபர் விடமாட்டார் அப்படிங்கிறனால தான் இம்மீடியட்டா அடுத்த கட்ட விவகாரம் வெடிக்கிறக்குள்ள நம்மளே களத்துல இறங்கிடுவோம், ரஷ்யா கூட காலில் விழுந்துருவோம், எப்பயும் செய்யக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லி
அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு நேரடியா ஃபோன் கால் போட்டது. இது திட்டமிடல்லாம் இல்ல. இம்மீடியட்டா ஆன் டைம் ஆஹா! நேரடியா மோதிரம் வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல எடுத்ததுதான். அப்படி எடுத்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருப்பார்கள். அத பத்தி அவர்கள் மூச்சு விட்டா தான் உண்டு. அவர்கள் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். அதுவும் அமெரிக்காவே சொல்லுது. அதாவது கம்யூனிகேஷன் லைன ஓப்பன்ல வச்சிருப்போம். எதுனாலும் பேசி தீர்த்துக்குவோம். அத மட்டும் தயவு செஞ்சு துண்டிச்சிராதீங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட பார்வையா இருந்துச்சு. ரஷ்யா என்ன சொன்னுச்சு அப்படிங்கிறது தெரியல. அதே மாரி இவ்வளவு பேசிட்டு இனிமேல் கிரிமியாவ தாக்குறக்கோ, இல்ல ரஷ்யாக்குள்ள 100 கிலோமீட்டரோ, இல்ல டீப் இன்சைட் ரஷ்யாவ தாக்குறக்கோ அமெரிக்கா எதுவும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சுச்சுன்னா கம்யூனிகேஷன் லைன் கட் ஆகலாம். இல்ல எடுத்தும் பிரயோஜனம் இல்லாம போலாம். மைலேஜே இல்லாம லோய்ட் ஆஸ்டின் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவராவும் சுத்திக்கலாம், இல்ல பென்டகன் கட்டடத்தையும் சுத்திக்கலாம். அவர் விருப்பம். இந்த மாரி நிலைமை பயங்கரமா சிக்கலாகவும் அமெரிக்கா படுத்துருச்சு. அமெரிக்காவே ரஷ்யா கால்ல விழுந்ததுக்கு அப்புறம், உக்ரைன் எம்மாத்திரம் அப்படிங்கிறதா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கையில என்ன இருக்க போகுது? ஒண்ணும் இருக்காது. சரண்டர் ஆக வேண்டியதுதான். வழக்கமாவே கிரிமியா, பெல்கிராட் தாக்குதல் ரஷ்யாவுக்கு தான் மைலேஜ குடுக்கும். மைலேஜே இல்லாத விவகாரத்த உக்ரைனோட அரசாங்கம், உக்ரைனோட அதிபர், உக்ரைனோட தளபதிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா அமெரிக்கா சொல் பேச்சு கேட்கறனால அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப அந்த பெல்கிராட் தாக்குதல், கிரிமியா தாக்குதல் மாரி இந்த கிரிமியா தாக்குதல் கடந்து போகாம அமெரிக்காவுக்கே பேக் ஃபயர் ஆயிருச்சு. அமெரிக்கா நேரடியா கால்ல வந்து விழுக வேண்டிய ஒரு சூழ்நிலைய உருவாக்கிருச்சு. இனிமேல் இந்த யுத்தம் பத்தி எரியாது. பைடனோட இறுதி ஆயுதமும் களத்துல இழந்துருச்சு. மைலேஜ் எடுக்காம விழுந்துருச்சு அப்படின்னே எடுத்துக்கலாம். அதனால இதுக்கடுத்து உக்ரைனோட யுத்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரஷ்யாவோட ஆதிக்கத்தோட பயணிக்க போகுது ரஷ்ய படைகள். அப்போ உக்ரைன் படைகள் ஆல்ரெடி சிதறி ஓடும்போது சிதறாம இருக்கிறது தலைநகர் பகுதியும் கீவ் பகுதியும் தான். அங்கேயும் ஆப்பு வைக்கிறதுக்கு பல திட்டங்கள் இருக்கு. இப்ப நேரடி பேச்சுவார்த்தையில உட்கார்ந்தா சுமூகமா 4 பிராந்தியங்களோட போயிரும். இழுத்துக்கிட்டே இருந்து பேச்சுவார்த்தையில உட்கார்ந்தா 4 பிராந்தியங்கள் பிளஸ் பஃபர் ஜோன் வரை வந்துதான் நாங்க விலகி போவோம் அப்படிங்கிறத இப்பவே தீவிரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாட்கள் உடனே அமெரிக்கா கால்ல விழுந்தோடனே ஜெலன்ஸ்கியை சரண்டர் ஆகுன்னு சொல்ல போறது கிடையாது. அதனால நாட்கள் இழுக்கும். அப்ப பேச்சுவார்த்தையில உட்காரும்போது 4 பிராந்தியங்கள்ங்கிறது ஃபர்ஸ்டே ரஷ்யாவுக்கு எழுதி கொடுத்த மாதிரி தான் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்க போகுது. பஃபர் ஜோன்னு ஒன்னும் கதை சொல்லாத கண்ணா, தயவு செஞ்சு போயிரு, தப்பு எங்களுதுதான், குத்தத்தை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறபடி பஃபர் ஜோனை நோக்கி தான் பேச்சுவார்த்தை ஓடும் அப்படின்னு சொல்லி பெருசா ரஷ்ய டெலகிராம் சேனல்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு திட்டமும் பேக் ஃபயர் ஆகி நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த கிரிமியா தாக்குதல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பேக் ஃபயர் தான். தேர்தலுக்காக தான் பைடன் முடிவெடுத்தார். ஆனா இப்ப அதே தேர்தலுக்கு மைலேஜே இல்லாத ஒரு விஷயமா போய் அது போக பரம எதிரி ரஷ்யா கால்ல ஊரறிய கால்ல விழுகிற மாதிரி ஆயிப்போச்சு. அமெரிக்கா ரஷ்யா மாத்தி மாத்தி பல நாட்கள் விழுந்திருப்பார்கள், நமக்கு தெரியாது. ஆனா இந்த தடவை அமெரிக்கா நேரடியா உலகம் பார்க்க விழுந்ததுக்கு ஒரே காரணம் பைடனோட தவறான கொள்கை, தவறான முடிவு, தவறான ஆட்கள் கிட்ட தவறான நேரத்துல இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அதோட முழு பாதிப்பை அனுபவிக்க போறது யாருன்னு பார்த்தா தலைவர் ஜெலன்ஸ்கி தான், வேற யாரு?